ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்பியெல்லாம் பிடிச்சி துவைக்க போகிறோம் காய்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்மியில் சேர்ந்துருக்கோம். இந்த ஆர்மியில் இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சாம்பியும் அடித்து நம்ம இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறோம். அதுக்கு முன்னால் இது என்னடா இது காய்ஸ், இது ஆர்மியோட பிளைட்டுன்னு நினைக்கிறேன். ஆர்மியோட ஜெட்டை இங்கே விட்ருக்காங்க. ஆனால் இது எதுக்கு இங்கே கொண்டு விட்ருக்காங்க அப்படின்னு தான் தெரில. நம்ம போகிறதுக்கா இருக்குமோ? ஓகே, நம்ம சட்டையை போடலாம். சட்டையை போட்டு கிளம்பலாம். கைஸ் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க கைஸ். வரவே இல்லைடா, சட்டையை ஹெல்மெட்டு கூட போடலாம், அதுக்குள்ளே போயிட்டீங்களாடா டே. ஐயோ கைஸ், நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, நம்ம இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு வேறு தெரில. கார் வருமா பைக் வருமா தெரில. ரேடியோ செட்டில் நம்ம கேப் போகலாம். இவ்வளோக்கு ஏதோட்டு கான்டாக்ட் பண்ணலாமோ? ஓகே கைஸ், நம்ம யாரையோட்ட கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லைட்லாம் இருக்குது. ஓகே, இந்த டென்ட்டுக்குள்ளே எவனும் இல்லையா? நான் என்ன நினச்சேன்னா டென்ட்டுக்குள்ளே எவனோட்டி இருப்பான் அப்படின்னு நினச்சேன். ஓகே, யாரை கான்டாக்ட் பண்ணன்னு வேறு தெரில. வெளியே வேறு 2-3 பேர் தொத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கார் இருக்குது, கார் எடுத்துகிட்டு போயிடலாமோ? இல்லை, இவங்க கூடயே போயிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். கைஸ் மறுபடியும் வந்துருச்சு கைஸ். இது ஏற்றிட்டு போங்கடா, என்னையும் ஏற்றிட்டு போங்கடா. நான் இப்போ தான்டா சட்டை கிட்டிலாம் போட்டு ஹெல்மெட்லாம் போட்டு ரெடி ஆகிருக்கேன். சட்டை போட்டு என்னையை கூப்பிட்டு போங்கடா. இந்த ஓகே கைஸ், அவங்க நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்காக நம்ம கரெக்டான இதில் இறக்குறாங்க போல். ஓகே, நம்ம இப்போ போனோன்னா அவங்க கூட ஏறி உட்காந்து சட்டுன்னு மேலே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இது என்ன டே வருது போகுது. டே என்னை கூட்டுட்டு போங்கடா. அதான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன், கூட்டுட்டு போங்கடா என்ன. அடிச்சு அடிச்சு தூக்கி வச்சுட்டாங்க. அந்த போச்சு. சல்லியா செதற விட்டுட்டீங்களாடா. இப்போ தானடா நான் எல்லாமே ஹெல்மெட்லாம் போட்டு ரெடி ஆனேன். ஓகே இருங்க, நான் மறுபடியும் ஹெல்மெட்டை போட்டு வரேன். இப்போ விட்டுட்டு போயிடாதீங்க. அட பாவிங்கடா டேய், விட்டுட்டு போவாதீங்கன்னு சொன்னால் விட்டுட்டு போயிட்டீங்களாடா. ஓகே, நம்மகிட்ட ஒரு பிஸ்டல் கொடுத்துருக்காங்க. இந்த பிஸ்டலை வச்சு நம்ம டிமிக்கி அடித்து அவ்வளோ சாமி கொண்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பாருங்க, அங்கே போய் ஏரோப்ளைனை கவத்திட்டு கிடக்காங்க. இங்கேருந்து பார்த்தாலே ஃபன்னாக இருக்குது. தலையில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க கேஸ் ஏரோப்ளைனை. நம்ம கிட்ட தான் இங்கே வேலையை கட்டுறாங்கன்னு பார்த்தா அங்கே போய் அதே மாதிரி தான் தலைகளை உடச்சி போட்டு விளாண்டுட்டு இருப்பாங்க போல். இதில் ஏறி போக முடியாதா? சரியாக போச்சு. எங்கே போய் எப்படி ஏறணும் வேறு தெரில. ஏறுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை கைஸ். ஓகே, நம்ம எப்படி இவன் காரை கொண்டு விட்டால் அதுலேருந்து ஜம்ப் பண்ணியாச்சு. ஓகே, என்ன இங்கே சாம்பியே இல்லை? சாம்பி இல்லைன்னு சொல்கிறக்குள்ள பின்னாடி இருந்து இத்தனை சாம்பியா? ஐயோ, அந்த பிஸ்டலுங்க. அச்சோ, பிஸ்டல் வேறு கீழே போட்டுட்டானா? எங்கே விழுந்துட்டு வேறு தெரியல பிஸ்டலு. சரியாக போச்சு கைஸ். இந்த சாமி கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஓடவே மாட்டுக்கான், நடந்து போகிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்காங்க. சாமி வேறு பார்த்தீங்கன்னா பின்னாடியே துரத்திக்கிட்டு இருக்கு. வேறு கண்டு வேறு கொடுக்கல கைஸ் நம்மக்கிட்ட. இங்கே பாருங்க, கடிக்க வேறு செய்யுது. லைஃப் வேறு கம்மியாகிட்டு இருக்கு. அஜய்டே, இந்த சாமிக்கிட்ட இருந்து தப்பிக்க வைக்கடா. இங்கே பாருங்க, நம்ம டீமேட்டே துரத்திட்டு போதா. அவன் துப்பாக்கி வச்சிருக்கானோ? ஏன்னா சாமிக்கு லைட்டாக லைஃப் கம்மியாகி பின்னாடி துரத்திக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த சாம்பியை கொண்டு போய் எதையோட்டு மாட்ட வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சாம்பியை அஜய்யோ தலைகீழ விழுந்து கடிச்சு போட்டுதே. நான் பார்த்தீங்கன்னா அந்த சாமி மேலோடி தாவி பூச்சி போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன், ஆனால் முடியாத போல். ஓகே, இதில் மாட்ட வச்சிடலாம். நம்ம இப்படி போனோம் அப்படின்னா அதிலே மாட்டிக்கிடும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், நினச்சது நடந்துருச்சு. அதே மாதிரி மாட்டிக்கிச்சு சாமி பயலுவ. ஓகே கைஸ், இந்த சாமியை மாட்ட வச்சாச்சு. இதுக்கு மேலே என்னை தொட்டு பாருங்கடா சாமி மண்டையர்களா. 2 பேரும் தான் மாட்ட வச்சிருக்கோமா? அப்போ மீதி வந்தவங்க ஒளிஞ்சு கிடந்து கடிக்க வராங்க கைஸ். இவன் நேரம் இதில் ஒளிஞ்சு கிடந்திருக்கான். நம்ம கடிக்கிறதுக்குனே வராம இருங்க. இவனையும் விடக்கூடாது. இவனை என்ன பண்ண வேறு இல்லையா? கையில் வேற கண் இல்லை கைஸ். எங்கே அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் கையில் கண் இல்லை. எங்கே போய் என்ன செய்ய போகிறோன்னு வேறு தெரியலையா? இந்த ஊர் பார்த்தீங்கன்னா பெரிய சிட்டியாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், சுற்றி பார்த்தாலும் செம்மையான சிட்டியாக இருக்குது. இங்கே வீட்டுக்குள்ளே எல்லா வீட்டுக்குள்ளேயும் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வீட்டுக்குள்ளே போனாலும் சாம்பி இருக்குமோ அப்படிங்கிற பயமாக இருக்குது. ஏன்னா இந்த சிட்டியில் உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாம்பி வைரஸால் பாதிக்கப்பட்டு சாம்பியமாயிட்டாங்க கைஸ். ஆனால் அது யார் முதல்ல கடிச்சா அப்படிங்கிறதும் தெரில. எவனோ ஒருத்தன் தான் எல்லாரையும் கடின்னு கடிச்சு விட்ருக்கான். அதில் தான் எல்லோரும் சாமியை மாட்டாங்க. ஆனால் அது யாருன்னு தெரில. இங்கே பாருங்கள், வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சா நான் வந்துட்டேனே. ஐயோ முட்டுச்சத்தா. ஐயோ விடுங்கடா டே, ஆளை விடுங்கடா. அந்த முடிச்சு விட்டுட்டிங்களா? இங்கே பாருங்கள் கைஸ், நம்மளை களைச்சி போட்டுட்டாங்க. கைகளெலாம் தனித்தனியாக கிடக்குது. ஓகே, நம்ம இப்போது மறுபடியும் நம்மளோட சட்டையை போட வேண்டியதுதான். இங்கே துப்பாக்கிலாம் இருக்கா? ஓகே, பிஸ்டல் எடுத்தாச்சு. டிங் சுடுமா பிஸ்டலு? சுடுன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த பிஸ்டல் எடுத்தாச்சு. நம்ம என்ன கைஸ், நம்மகிட்ட பெரிய கண்ணு ஒன்று கிடச்சிருக்கு கைஸ். இதே வச்சு நம்ம அடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம சட்டை கடையெல்லாம் போட்டு கிளம்பியாச்சு. இதுக்கு மேலே எந்த சாமி வந்தாலும் நம்மளை தடுக்க முடியாதுடா. ஓகே, இந்த காரை எடுத்துட வேண்டியதா. ஓகே கைஸ், என்ன வேகம்! கார் செம்மையாக இருக்குது கைஸ். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது.
லைட்டாக நம்ம ஆக்சிலேட்டரை கொடுத்தாலுமே சிர் அப்படின்ட்டு போகுது. செம்மையான காராக இருக்குது. ஓகே, இப்போ வாங்கடா, எந்த சாமியாக வந்தாலும் காரை வச்சு ஏற்றி கொள்ளோண்டா. உன்னை விடாவாட்டேன்டா டேய். என்ன கைஸ், காரை வச்சு ஏற்றினா சாம முட்டுக்காங்க. ஓகே இருங்க, மறுபடியும் போய் ரிபல்ஸில் போய் ஏற்றலாம். டேய் என்னடா காரை வச்சு ஏற்றினா சாவே பிடிக்கிங்க டேய். அச்சு ஒரே டேய் அவ்வளோ. என்ன கார் மேலே ஏறிக்கிட்டான் அவனை நச்சு கொள்ளலாம்னு பார்த்தா கார் மேலே ஏறிட்டாங்க சாம்பியெல்லாம். அச்சு டே இவங்க ரொம்ப ரொம்ப இங்கே பாருங்க மேலே டான்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கேஸ். இது கார் மாதிரி தான் இல்லை, அவங்க இங்கே எப்படி தெரிந்தது தெரில. இங்கே ஒரு கும்பலே இருக்குது, அந்த கும்பலை ஏற்றி கொண்டுலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏய் இன்னும் அவ்வளோ பேர் காரில் ஏறுறீங்கட்டு இறங்குங்கடா, காரை விட்டு டேய் கீழே கீழே இறங்குங்கடா. அவ்வளோ பேர் அந்த வீட்டில் அச்சு வீட்டில் இடித்தாலுமே போக மாட்டேங்காங்களா. அச்சுட்டு ஒரு கும்பலை ஏறிட்டா காரில். கார் வேறு நவட்ட முடியல, ஓட மாட்டுக்கு. எப்படியோ அவங்க பாதி பேர் தள்ளி விட்டாச்சு கைஸ். இந்த காரை கொண்டு அந்த கடலுக்குள்ளேயே கவுத்த வேண்டியதான், இவங்கெல்லாம் சமாளிக்க முடியாது போல். ஓகே அச்சு இறங்கடா இறங்கடா. அச்சு காருக்கு அடியில் போய் மாட்டிக்கிட்டோமே. இதில் வேற இந்த காரை விட்டு வெளியே வந்து ஓடிட வேண்டியதான். ஆச்சு கடிக்காங்களா காப்பாற்றுக்கடா இவங்கிட்ட இருந்து. துப்பாக்கி இருக்கு, சுடலான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஒரு சாம்பி காலி, 2 பேர் காலி. இவங்களையும் சுட்டுற வேண்டியதா. மண்டை போடுறா மண்டை, அவ்வளோதான். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். இவனையும் போட்டு தள்ளிட வேண்டியதான். மண்டலே வச்சு ஒரு அடி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே கைஸ், எப்படியோ நம்ம சாம்பி எல்லாத்தையுமே அடிச்சு விட்டுட்டோம் கைஸ். ஆப்பா தூக்கமாக வருது கைஸ். இவங்க வந்து தூங்க விடாமல் நம்மளை போட்டு கொள்றாங்க. ஒரு நாள் கடந்துட்டோம் நம்ம வந்து அப்படியுமே தூங்க முடியல கைஸ். அதனால தூக்கமாக வருது. ஓகே இவனை வந்து போட்டு தெரியாச்சு. இதில் ஒரு புல்லட் வேறு காலி ஆகுது கைஸ். அதான் பெரிய சங்கடமாக இருக்குங்க பாருங்க. இந்த நேரத்தில் பார்த்து தான் லோட் ஆகணுமா, புல்லட் வேறு லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே கைஸ், நான் உங்களுக்கு வந்து இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான வீடியோ எல்லாமே நிறையா நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாமே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அங்கே போய் பார்த்துட்டு அந்த சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா செம்ம பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சேனல்ஸில். வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கேம் பிளேலாம் போடணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான், அவர் வந்து சொல்லியிருந்தார் பைரட்ஸ் சர்வைவல் கேம் விளாடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அவருக்காண்டியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைரட் சர்வை கேம் வந்து அடுத்து விளாட போகிறோம் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டுறேன். ஓகே கைஸ், உங்களுக்கும் என்னென்ன கேம்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து சொன்னீங்க அப்படின்னா நம்மளே விளாண்டு உங்களுக்காக அப்லோட் பண்ணலாம் கைஸ். உங்களுக்காக அந்த கேமை ஃபன்னாக விளாண்டு நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணி காட்டுவோம். ஓகே, உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும் அப்படிங்கிறத சட்டு போட்டுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து விளாட முடியாமல் இருக்கும். இந்த லெவலில் என்னால் முடிக்க முடியலடா பிகே அப்படின்னா அந்த லெவலை வந்து நம்ம கொஞ்சம் மட்டும் ட்ரை பண்ணி முடிச்சு பார்க்கலாம். இவங்கள பாருங்க கைஸ், அவ்வளோ பேர் கார் மேலே ஏறி டிங்கினிக்கா டங்கினிக்கான்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள அவ்வளோ பேரையும் காருக்குள்ளே வச்சே போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு நினச்சா ஆனால் முடியல. ஓகே கைஸ், இவங்க வராங்க, கும்பலாக வராங்க, கூட்டமாக போட்டு தள்ளிட வேண்டியதான். ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு புல்லட்டாக தான் கைஸ் அடிக்கி நம்ம வந்து வச்சிருக்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்று என்ன கன்று, ஏதோ ஒரு கன்று பயிர் போட்டிருக்காங்க. M16 வந்து பார்த்தீங்கன்னா டுப்புன்னு அடிக்கி. ஆனால் இதோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. நம்ம இவ்வளோ பேர் அடித்தாலுமே பார்த்தீங்கன்னா 1-2 பேர் தான் செத்து விழுறாங்க. இந்த கன்று அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிக்கவும் முடியல. அவங்க மேலே அடித்தா வேற எங்கேயும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி அடித்தாலும் பரவாயில்ல, இவங்க எல்லாரையும் முடிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரையை காப்பாற்ற போகிறோம். ஏன்னா இவங்கள முடிச்சு விட்டா அப்படின்னா இதுக்கு மேலே தான் எல்லோரும் வாழ முடியும். ஏன்னா இவங்க அப்படியே இருந்தாங்க அப்படின்னா யாருமே வாழ முடியாது கைஸ். ஏன்னா இவங்க எல்லாரையும் கடிச்சு சாமியாக மாற்றி விட்ருவாங்க. அதனால் இவங்கள முடிச்சுட்டு புதுசாக ஒரு ஊரையை நம்ம வந்து கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் கைஸ். டே இது வேறு சட்டப்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரீலோட் ஆகுது. மேப்பு வேறு உள்ள வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வேறு என்ன பண்ண தெரில. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கிறது கார் 90 மாதிரி இருக்குது கைஸ். இந்த அடி வந்து பார்த்தீங்கன்னா டிப்புன்ட்டு ஒரு அடியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கண்டிப்பாக இதாகிடுவான், பிளாட் ஆகிடுவான். ஓகே, ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்கீங்களா, வந்துக்கிட்டே இருக்காங்க கைஸ். நம்ம எவ்வளோ தான் அடித்தாலும் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க உடையக்கூடாது, அவ்வளோ பேர் சுட்டு போடுறா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் ஸ்டைலில் கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா இருந்தாலுமே சாக மாட்டுக்காங்க கைஸ். அவங்க உட்ரமானவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இன்னுமே சாக மாட்டுக்காங்க. ஓகே கைஸ், நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே வந்து பெல் ஐக்கானில் ஆளில் போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒன்று பண்ணணும், லைக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, அடிச்சா கையை வச்சுலாம் அடிக்க வராங்க. நம்ம உங்கள் கண்ணே வச்சுருக்கோம், அதெல்லாம் பார்க்காம தலைவன் கையை வச்சு அடிச்சு போடுவான்டா. கண் எதுக்கிட்ட கண் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அடித்தான். என்னடா புதுசாக சட்டை போட்டு வரான், என்ன ஒரு அடியில் சாப்பிட முடியும், செத்துட்டானா. அதானே பார்த்தேன். என்ன சட்டை போட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்லடா,
வாங்கடா அடிச்சு பார்ப்போம். என்ன இந்த வந்துக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா அடிச்சு ஃபுல்லாக எல்லாரும் காலி ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சா 3 பேர் வந்துட்டாங்க. இவங்களுக்கு மத்தியில் வாழ்கிறதுக்குள்ளே நம்மளை போதும்னு ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மண்டையில் ஒன்று போட்டாச்சு. இன்னொருத்த வரா அவனுக்கு பார்த்தீங்கன்னா தொப்பக்கிட்டே இன்னொரு அடி அடிச்சிட வேண்டியதான். அடிச்சாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு செமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அவளை விரும்பி முடிச்சு விட்டுட்டேன். இந்த ஒருத்தப்பட்டு கிடக்கடா இருங்க, இவனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ முடிச்சுக்கலாம். கடிக்காதீங்கடா பாதி வீரில் கொண்டு விட்டுட்டாங்களே. இதுக்கு மேலே இவங்களை எப்படி சமாளிக்கணும் தெரில. இருங்க முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்ணில் வேறு ஒரு பிளட் தான் இருக்குது. அது ரீலோடு பண்ணலான்னு பார்க்க அதுக்கு முடிய மாட்டேக்கு. ஏன்னா இவங்க வந்து இப்போ ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க கைஸ். ஏன்னா ரொம்ப கிட்ட வந்தாங்க அப்படின்னா அடிக்க முடியாது. அதான் ஒரு மேட்ரு. இருங்க ரீலோடு பண்ணுவோம். ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. ரீலோடு பண்ணிவிட்டு இவங்களுக்கு கொடுக்குற கொடுப்பில் எங்கே ஓடுறாங்கன்னு மட்டும் பாருங்க நீங்கள். எனக்கு ரீலோட கொடுக்குறக்குள்ள இவ்வளோ வந்துட்டாங்களா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். அடுத்த ஒரு செமையான வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பேக்கே. பை பாய், see you guys.